பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, வெல்கம் டு சினிமேட்சன்ஸ். இன்னைக்கான அப்டேட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் எல்ராய் டைரக்ஷனில் தனுஷ், கீர்த்தி சேனன் இவங்கெல்லாம் நடிப்பில் வெளியே இருக்க படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேரே இஷ்குமே. இந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மூவி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து தனுஷ் வந்து இவர் கூட 2 மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று ராஞ்சனா, இன்னொன்று வந்து ஆட்ரிங்கி. ஸோ இந்த ராஞ்சனா மூவியில் வந்து பார்த்திங்கன்னா, இதுலேயும் வந்து தனுஷும் கீர்த்தி சேனனும் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸாக கப்புள்ஸாக இது பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மூவியோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டேரெக்டாகவே கதைக்குள்ளே போயிடலாம். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரெசிவாக இருக்கிற ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவுக்கு வந்து காலேஜ் லைஃப்லேருந்து தான் காட்டுறாங்க. அங்கே தான் வந்து ஸ்டோரி மூவ் ஆகுது. அக்ரெசிவாக இருக்கிற ஹீரோயினுக்கு வந்து சைக்காலஜிக்கல் படிக்கிறாங்க. அவங்க எம்இ மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி அவங்களோட தீசிஸ் என்னென்னா, ஒரு வயலன்ஸாக இருக்கிற மேனை வந்து எப்படி சாஃப்டாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட தீசிஸே. இதை வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் வந்து அந்த தீசிஸே பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினை பார்த்த உடனே ஒரு லவ் வந்தது. அவரும் என்ஜாய் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த படத்தை எப்படி கொண்டு போனாங்க, அந்த தீசிஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சா, அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபுல்ஃபில் ஆன அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்றது தான் படமே. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எல்லா சீன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின் இவங்கள தான் வந்து மெயினாக ஸ்கோப்பாக காட்டுறாங்க. மித்த எல்லா கேரக்டரும் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு குட்டாக வந்து இருந்துச்சு. நம்ம ராஞ்சனா மூவியில் இருந்ததை விட அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அந்தளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவிக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அந்த சென்டிமெண்டலான இடத்துல வந்து எமோஷனான சாங்கை வந்து போடுறது, இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தார். சினிமோட்டோகிராஃபியும் இந்த மூவியில் வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி பிளண்டட் பார்த்திங்கன்னா நல்லா பிளண்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி யூஸ்வலாக எடுக்கிற ஸ்டோரி தான். ஸோ ஹீரோ ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க, அதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் கதையே. ஸோ இது வந்து கதை வந்து புது கதையெல்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து இந்த சின்ன ஒரு லைனை எடுத்துக்கிட்டு, ஒன் லைன் எடுத்துக்கிட்டு அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுமோ அதை வந்து நல்லா பண்ணியிருந்திருக்காரு நம்ம டேரக்டர் ஆனந்த் எல்ராய். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபிலிம்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸாக எடுத்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க, இந்த சீன் வந்து இந்த மூவியில் வந்துச்சு, இந்த சீன் இந்த மூவியில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே இல்லை. அடுத்து என்ன நடக்கும்ன்றது ஓப்பனாக தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் லேகாக வந்து போனாலும் கொஞ்சம் சட்டிலாக ஸ்டார்ட் பண்ணாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து ஓரளவுக்கு இது பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குன்னே சொல்லணும். கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அந்த grip வந்து நம்ம ராஞ்சனா மூவியில் இருந்த மாதிரி இந்த மூவியில் இல்லை. அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ 3 ஹவர்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 2.5 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நிறைய கிளிப்ஸை தூக்கியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்போ வந்து அந்தளவுக்கு பார்க்கலாம். பட் ஆனால் 3 ஹவர்ஸ் பார்க்கணுன்றது கொஞ்சம் பெரிய டியூரேஷனாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபுளாக இருக்குது, ஒரு ஆவரேஜான மூவியாக இருக்குது. அதே மாதிரி இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் ஸ்மோக்கிங் சீன்லாம் வந்து ஹீரோக்கும் இருக்குது, ஹீரோயினுக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கணுமா வேணாமன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2.9, 5 அவுட் ஆஃப். உங்களோட ரேட்டிங்கை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மூவி நீங்கள் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.